பிரியமான சொந்த பந்தங்களே, சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளுடைய மையச் செய்தியை ஒரு இறை வார்த்தையிலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 28. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்கிறவர்களுக்கு அஞ்சவே வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே 2 கோணங்களிலே நீங்கள் சிந்தியுங்கள். ஒன்று இறை பயம், இன்னொன்று மக்கள் மேல் வைத்திருக்கிற பயம். இந்த இரண்டத்தையும் சற்று பிரித்து பார்த்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை முறை சற்று பாருங்களேன். மற்றவர்களுக்காக பயப்படுறோம். கணவனுக்காக, கணவன் பார்த்துடக்கூடாது, மனைவி பார்த்துடக்கூடாது, பிள்ளைங்கள் பார்த்துடக்கூடாது, உறவுகள் பார்த்துடக்கூடாது என்று பயப்படுகிறோமே. இறைவன் நம்மை பார்க்கிறார் என்ற பயமே இல்லை. அந்த இறை பயம் இல்லாததால் தான் பிரச்சனையே. இந்த உலகம் நிறைய தவறுகள் அதிகமாகி கொண்டிருப்பது காரணம் என்னவென்றால் இறை பயம் இல்லை. மக்களுக்காக பயப்படுகிறோம், உலகத்துக்காக பயப்படுகிறோம், உறவுகளுக்காக பயப்படுகிறோம், இறைவனுக்காக பயமே இல்லை. இறைவன் அதனால தான் சொல்கிறார், ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படுகிறோமே. ரெண்டுத்தையும் நரகத்திலையும் தள்ள ஒருத்தருக்கு உரிமை உண்டு, சொர்க்கத்திலும் எடுத்து செல்வதற்கு ஒருத்தருக்கு உரிமை உண்டு. அவரே நம் தேவன், அவருக்கு ஏன் பயம் இல்லை, அவர் மேல் ஏன் பயம் இல்லை என்றுதான் இன்றைய நற்செய்தி வழியாக இறைவனுடைய ஆதங்கமே. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, நமக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, பார்த்து கொள்ளலாம், யார் பார்க்க போகிறாங்க, யார் நம்மளை கேட்க போகிறாங்க என்ற ஒரு பயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் தவறுகள் அதிகமாய் பெருகி கொண்டே போகிறது. பிரியமானங்களே, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். தொடக்க நூலிலே வாசியுங்கள். 39வது அதிகாரம் 9வது வார்த்தை. ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம், யோசேப்பு என்கிற ஒரு கதாபாத்திரம். போத்திபார் மனைவியையும் யோசேப்பும் அந்த நிகழ்வை சற்று பிரித்து பாருங்களேன். தவறு செய்வதற்கு அந்த மனைவி அழைத்தாலும் கூட இறைவன் மேல் பயமாய் வைத்து, இறைவனுக்கு அஞ்சி இந்த தவறை செய்வது கடவுளுக்கு எதிரானது, அதனால் நான் செய்யவே மாட்டேன் என்று விடாபடியாக தன்னுடைய பதவியிலிருந்து அவரை தள்ளினாலும் கூட, அந்த போத்திபார் ஒதுக்கி வைத்தாலும் கூட, இறைவனுக்காக இறை பயத்தோடு வாழ்ந்தாரே, அவரை போல ஒரு முன்னுதாரணம் நமக்கு யாருமே இல்லை. ஆகவே தான் சொல்கிறார், யோசேப்பிடம் செல்லுங்கள் என்ற வார்த்தையை வாசித்திருக்கிறோம் நம்முடைய பழைய ஏற்பாட்டில். இறை பயம் இருக்கிறவர்கள் இறைவன் ஆசீர்வாதத்தை நிறையவே பெறுவார்கள். நாம் வாசிப்பது போல இறை அச்சம் ஞானத்துக்கே தொடக்கம். அப்போது ஞானம் உள்ள மக்கள் இறை பயம் உள்ளவர்கள். நாம் இறை பயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்பது அடிமை அல்ல. இறைவன் ஆசீர்வாதத்தை உணர்ந்து, இங்கே எல்லா இடத்துலையும் என் தேவன் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், ஆக நான் எதை செய்தாலும் இறைவனுக்கு தெரியும். நாம் சிராக் ஞானபத்தில் வாசிப்பது போல, ஆண்டவரின் கண்கள் 10,000 மடங்கு சூரியனுடைய பிரகாசமானது. ஒரு சூரியனுக்கு நம்மால் தாங்க முடியவில்லையே, 10,000 மடங்கு சூரியன் என்று பாருங்களேன். அப்போ இறைவன் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போ இந்த இறைவன் நம்மை பார்க்கிறார், இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு தெளிவு கிடச்சிச்சுன்னா, நாம் தவறு செய்வதை குறைத்து கொள்வோம் என்பதை விட தவறே செய்ய மாட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக பிரியமான என் சகோதர சகோதரிகளே, எல்லோருமே, நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய உறவுகளும் சரி, இறை பயத்தை ஊட்டி வளருங்கள். இறை பயம் இல்லை, இறை பயம் இல்லாததால் நம்முடைய குடும்பம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான வரம் வேண்டுவோம், அதற்கான ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். இறைவன் வல்லமை நம்மோடு இருக்கிறது. இறைவா, நீர் என்னை பார்க்கிறீர், நீர் என்னை உணர்ந்து வைத்திருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வரம் தாரும், வல்லமை தாரும், சக்தியை தாரும், பலத்தை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.